இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்றது வழக்கம் அப்படி சொல்லலாம். ஆனால் யாராவது நமக்கு விரோதமாக தீங்கு செஞ்சிட்டாங்கன்னா, நம்மளை பாதிக்கிற மாதிரி ஏதாவது பேசிட்டாங்கன்னா, அல்லது ஏதாவது காரியம் செஞ்சிட்டாங்கன்னா, நம்ம உடனே அவங்க மேலே கோவப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம். அது பகையாக மாறுது, விரோதமாக மாறுது, கசப்பாக மாறுது, வைராக்கியமாக மாறுது. இப்படி மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நமக்குள்ள வந்துட்டுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு பாதிப்போ இல்லையோ அது நமக்கு சரீர ரீதியாக பாதிப்பு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஒருத்தர் மேலே கசப்போடு இருக்கக்கூடாது. பகை, விரோதம், கோபம், எரிச்சல் இதெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. ரொனால்ட் ரீகன், அமெரிக்க ஐக்கிய தேசத்தை ஜனாதிபதியை ஜான் அப்படிங்கிற ஒரு மனிதன் சுட்டு விட்டான். உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. மெதுவாக மறுநாள் மகள்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாராம், நான் எவ்வளவு வேகமாக சுகமாகிறேன் அப்படிங்கிறது நான் எவ்வளவுக்கு அதிகமாக அவனை மன்னிக்கிறேனோ அதன் அடிப்படையில் தான் இருக்குன்னு சொன்னார். அது மாதிரி நம்ம யாரையாவது மன்னிக்க வேண்டியது இருக்கா? மனசார மன்னிச்சிருக்கோம். இல்லைங்க, அவங்க செஞ்ச துரோகத்தெல்லாம் மறக்கவே முடியாதுங்க, அதெல்லாம் மன்னிக்கவே பட முடியாத குற்றம், நான் செத்தாலும் அதை மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன், இப்படிலாம் நம்ம தேவ பிள்ளைகள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை மன்னிச்சிருங்க. யோபு பாருங்க, ஏற்கனவே உடலில் இருக்கிற சுகத்தெல்லாம் இழந்து போயிருக்கான், பிள்ளைகளை இழந்து போயிருக்கான், சொத்துக்களை இழந்து போயிருக்கான். அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் அவனை குறித்து நிறைய வார்த்தைகளை பேசிட்டான். ஆனால் அவன் பாருங்க, கர்த்தருடைய கோபம் அந்த நண்பர்கள் மேல் திரும்பினப்ப அந்த நண்பர்களுக்காக ஜெபித்தான். தனக்கே 4 பேர் ஜெபம் பண்ணணும் அப்படி நிலைமையில தான் அவன் இருக்கான். ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர்களுக்காக ஜெபித்த போது அவங்க மேலே கோபம் இல்லை, அவங்க மேலே எனக்கு எரிச்சல் இல்லை, அவங்க மேலே எனக்கு கசப்பு இல்லை, அவங்க மேலே எனக்கு வைராக்கியம் இல்லை, அவங்க மேலே எனக்கு விரோதம் இல்லைங்கிறத வெளிப்படுத்தின அந்த இருதயத்தை பைபிள் சொல்லுது, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார், அவன் சிறையிருப்பை மாற்றினான். இதை போல தான் பாருங்க, நீங்கள் யார் மேலேயும் கசப்பெல்லாம் இல்லாமல், கோபம் இல்லாமல், வைராக்கியம் இல்லாமல் மன்னிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது ஆரோக்கியமாக மாறும், உங்களுக்கு அது சமாதானத்தை தரும், உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் மறுபடி பெற்றுக்கொள்வதற்கு வரும். இவன் என் ஜென்ம விரோதி, செத்தாலும் இவன்ட்ட நான் பேச மாட்டேன், இவன் வீட்டு வாசப்படியில் நான் கால் மிதிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான், என்னை அவ்வளவா பாதிச்சிட்டான், என்னை ஏமாத்திட்டான். இப்படி யாரையாவது நினச்சி நீங்கள் வேதனையோடு, வருத்தத்தோடு, மனசில் கசப்போடு, வைராக்கியத்தோடு இருப்பீங்கன்னா ஆண்டோட சொல்லுங்க, அவங்களெல்லாம் நான் மனசார மன்னிக்கிறேன்ப்பா சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் சுகமாக இருப்பீங்க, உங்களுக்கு சரீரத்தில் நல்ல விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும். பரலோக தேவனே, நாங்கள் இப்படிப்பட்ட சத்தியங்களை கை கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி ஜெபிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.